நாமம் மகிமைப்படவும் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவையும் கிருபையும் இரக்கத்தை நீர் கட்டளையிட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய பெரிய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கட்டும். வல்ல நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கட்டும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கட்டும். கர்த்தருடைய வசனங்களை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வசனங்கள் மூலமாக நாங்கள் தொடப்பட, கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழுவதும் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய மகிமையான சமூகம் இருந்து வழிநடத்தி கொண்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபித்து உம்முடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவே, உம்முடைய கிருபையை விளங்க செய்யுங்க. ராஜா, உம்முடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் கனம் அடைவதாக, உயர்வடைவதாக, மகிமை அடைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி, என்னை காக்க கர்த்தர் உண்டு, அவர் கருத்தா என்னை காத்திடுவார் என்று சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். தேவனுடைய கரம் நம்ம செல்லுகின்ற இடங்கள்லாம் ஆண்டவன் நம்மளோடு நடத்தி வருகிறார். இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் இந்த இடத்துல, இல்லை நம்ம வாழ்க்கை இருக்காது. கர்த்தருடைய கரம் இருந்து நம்மளை அற்புதமாக 8வது மாதம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். மாதத்தின் கடைசி நாள் நின்று சபையில் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய கிருபை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தா என்னை காப்பார். கட்டி என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராம தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர், எல்லாரும் சொல்லுங்களேன். ஓ, என் கால்கள் கல்லில் இடராம தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜா பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜா பயங்கரத்தால் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. அரியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும், இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. ஓ, என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் சிங்கத்தின்
சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்ன காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்ன காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். காப்பகல் கண்ணுறங்காம் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் என் கால்கள் கல்லில் இடராம தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காம காப்பார். என் கால்கள் கல்லில் இடராம தூதர்கள் கொண்டு காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்மணி போல அவர் காப்பார். ஓ, என்னை காக்க கர்த்தருண்டு. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல சிங்கத்தின் கெபியில். எல்லாரும் சொல்லுங்களேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். அக்கினியின் சூளை நடுவில் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினியின் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். உன்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் உன்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். ஒரு முறை சொல்லுமா? என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் மணி போல காப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஓ அல்லேலூயா. என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு. யாரை நம்பி நான் இருக்க தேவையில்லை. என்னை காக்க என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஓ, தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ அல்லேலூயா. உடைய சட்டைகளுக்கு கீழாக எங்களை மறைத்து பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கண்களுக்கு தெரியாத எத்தனையோ தீமைகள் இருந்து பாதுகாக்கிறீரே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாடி நடத்தியது. அவர் கரமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நடத்தியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரின் பெலனும் மேன் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிரசனத்துல ஒரு முறை கைகளை உயர்த்தி கர்த்தரே என் பலனாக இருக்கிறார், நான் நம்பும் கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லுவோமா? ஓ கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர். கர்த்தரின்
கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மலையுமா. கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், போற்றிடுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, துதிகளை செலுத்துகிறோம். கனமகிமை உமக்கு. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் ஆசீர்வாடுவதற்காக நன்றி அப்பா. நீரே என் பல நம்பிக்கை, என் துருகம், கோட்டையாக இருக்கிறீர். அற்புதமாக நீங்கள் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம அதிகமாக நடத்தி செல்வீர், கூட இருந்து பாதுகாப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இந்த ஆராதனையை. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கையை நாங்கள் ஈந்து கொள்ளப்பா நீங்கள் கிருபை தாங்க. நடத்துங்க ராஜா, உங்கள் கைகளில் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ரூத்தை குறித்து கொஞ்சம் படித்தோம். தொடர்ந்து அந்த அம்மாவை பற்றியே படிக்கலான்னு நான் இன்றைக்கும் அதை தான் வாசித்து கொண்டிருந்தேன். ரூத் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் படிக்கிறோம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளோடு ஒன்றும் பேசவில்லை. பாருங்க, அவளுக்கு ஒரு மன உறுதி இருக்கு. இது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் இல்லை. இதை படித்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சொல்லலாம், நான் உன்னை தவிர வேறு யாரையும் என்ன பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கட்டினா உன்னை தான் கட்டுவேன் அப்படின்னு தலைகீழாக நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் தலைகீழாக நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டோன்னு தலைகீழாக நிற்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் தலைகீழாக நின்று தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு தலைகீழாக இருக்கிறாங்க. இப்போ அப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சில பொண்ணுங்களும் அப்படித்தான். விவரம் இல்லாமல் என்ன செய்யுங்க, நம்ம ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டியதே வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு. ரொம்ப உங்கள் வீடுகளில் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. அவங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணால் வாழ்க்கை முழுக்க அது தப்பாக போயிடும். இந்த வாழ்க்கை முழுக்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் கடவுள் அந்த பிள்ளைகளோட கூட இருக்கணும். அந்த இடத்துல அவங்கள நம்ம சரியாக வழி நடத்தி, அவங்களுக்கு நம்ம மாப்பிள்ளை பார்க்குறோமோ, ஒருவேளை அவங்களே விரும்பிட்டாங்களோ, என்னவா இருந்தாலும் சரி, அதை சரியாக விசாரித்து, அதை முறைப்படுத்தி, அதை ஒழுங்குபடுத்தி, அந்த கல்யாணத்தை நல்லபடியாக, அந்த பையன் நல்ல வருமானம் உள்ள பையன், நல்ல உழைக்கிற பையன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இப்படி எல்லாம் தெரிஞ்சு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய நிம்மதி. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற பெற்றோராக இருந்தாலும் சரி, முந்தையெல்லாம் ஆம்பளை பையங்களை தான் ரொம்ப விசாரிப்பாங்க. இந்த பையன் எப்படி, நல்ல பையனா, அவனை பற்றி என்ன சொல்கிறீங்க, அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா, எல்லாம் இப்போ நம்ம ஆம்பளை பையனை விசாரிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன முந்தி முந்தி சொல்கிறீங்க எல்லாரும், நான் பொம்பளை பசங்க அவ்வளோ மோசம்னு நினச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. பொம்பளை பிள்ளைகளை பற்றி ரொம்ப விசாரித்து
அதுக்கு பிறகு சரியப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அது நான் விளையாட்டுக்காக சொல்லலை, நிஜமாவே இப்போ அப்படி தான் இருக்குது சூழ்நிலைகள். நல்ல ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கிடச்சிட்டான்னா அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக தான் எனக்கு தெரியுதுங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் எனக்கு என்ன, ஆம்பளை பையன் தானே இருக்கிறான், நான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவேன், அப்படியெல்லாம் நீங்கள் திமிரெல்லாம் பேசக்கூடாது. ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, சரியான துணை கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம். சில சமயங்களில் சில பிள்ளைகளை நினச்சி நாம் சந்தோஷப்படுறோம், சில சமயங்களில் சில பிள்ளைகளை நினச்சி நம்ம ரொம்ப துக்கப்படுறோம். சில பொண்ணுங்கள்லாம் கோச்சிக்காதீங்க, நம்ம பையன் ரொம்ப உற்சாகமாக சபையில் ஆராதனை அது இதுன்னு வருவான், எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான், கூடையே நிற்பான், எல்லாம் பண்ணுவான். எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு அழுமுஞ்சை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அழுதுகிட்டே வரும். இங்கே என்ன தான் சொல்லி கொடுக்குமோ தெரியாதுங்க, சபைக்கே வராமல் போயிடுங்க. சபை என்னையா பண்ணுச்சு உங்களை? உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, இந்த சபைக்கு போனால் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர்னா நியாயம் பேசுவார். நம்ம யாரும் தெரியாத ஒரு சபைக்கு போயிட்டோன்னா யார்கிட்ட போய் பேசுவாங்க? மாமனார் மாமியார். அப்படி எவ்வளோ கெட்டிக்கார கதையெல்லாம், இவ்வளோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஒரு காலத்தில்? அதெல்லாம் யோசித்தே இருக்க மாட்டீங்க. நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தோமா, புருஷன் எங்கே கூப்பிட்றாரா, அங்கே சர்ச்சுக்கு என்ன பண்ணலாம் போகலாம். இப்போ அப்படி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு கூட்டிகிட்டு வரும் அந்த பொண்ணு, பார்க்கும் பாஸ்டர் இப்படியா பிரசங்கம் பண்ணுறாரு, வச்சுக்கிறேன் நான். இவனை இங்கே உட்கார வச்சுருந்தா தானே இந்த பிரசங்கத்தெல்லாம் இவன் கேட்பான். இவன் இங்கே இருக்க மாட்டான் இன்னும் கொஞ்ச நாளில். நான் என்ன பண்ணுவேன், மெதுவாக தள்ளிக்கிட்டு போயிடுவேன் இவனை. அப்படியே மெதுவாக தள்ளிக்கிட்டு போயிட்டு நிறைய பொண்ணுங்களே எனக்கு தெரியும். வெளியே பார்த்தா பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படிமா, நானும் பிரைஸ் லார்ட்மா, ரொம்ப சந்தோஷம், கூப்பிட்டு போயிட்டியம்மா, நல்ல காரியம் செஞ்சியாம்மா, புண்ணியத்துக்காக வந்து சேர்ந்தியாம்மா சபையில் அப்படின்னு நானும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சோத்திரம் பண்ணுவேன். வேற என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவ புருஷன் அவ மனைவி அவங்க எடுக்கிற முடிவு நம்ம குறுக்க போக முடியுமா? இது சபையிலே எப்படின்னா குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சபைக்கே இது நிலைமைன்னா குடும்பத்துக்கு என்னெல்லாம் நிலைமை வருமோ. பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா பட்டை மரத்துக்கு என்ன பாடோ தெரியாது இல்லை. அந்த மாதிரி இங்கே ஒரு பொண்ணு பையனுடைய அட்ராக்ஷன் இல்லை, ஒரு மாமியார் மருமகளுடைய அட்ராக்ஷன். இவ்வளவு பெரிய அட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. மாமியார் மருமகளுக்குள்ள அட்ராக்ஷன் இருக்குமா அப்படின்னா கட்டாயமா இருக்குங்க. அந்த புரிதல் நல்லா வந்துருச்சு அப்படின்னா மாமியார் மருமகளுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த புரிதல் சரியா வராம போகும்போது தான் அங்க நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த இடத்துல அவ சொல்றா, தன்னோடு வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு. அவ எப்படி இருந்தாலாம், இவளோட வர்றதுக்கு மன உறுதியா இருந்தாள். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கர்த்தரை பின்பற்றுறதுக்கு நம்ம எவ்வளவு பேர் மன உறுதியாக இருக்கிறோம்? கர்த்தரை பின்பற்ற போறேன், அது இது எதுவும் நான் டிமாண்ட்ஸ் எனக்கு இல்லை, ஆண்டவரை பின்பற்ற போறேன், அவ்வளவுதான். நோ டிமாண்ட்ஸ். ஆண்டவர்கிட்ட எனக்கு எந்த விதமான டிமாண்ட்ஸும் இல்லை. நான் டிமாண்ட்ஸ் வச்சுட்டு இது இருந்தால் உங்களை பின்பற்றுறேன், அது இருந்தால் உங்களை பின்பற்றுறேன், இதை கொடுத்தீங்கன்னா உங்களை பின்பற்றுறேன், அதை கொடுத்தீங்கன்னா உங்களை பின்பற்றுறேன், இதெல்லாம் இல்லை. எந்த டிமாண்டும் இல்லை. நான் உங்களை பின்பற்றுவேன், பின்பற்றுறதுக்கு மன உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னுடைய இரட்சகர், நீங்கள் என்னுடைய ஆண்டவர், நீங்கள் எனக்காக சிலுவையில் மரிச்சிருக்கீங்க, எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இருக்கிறீங்க, என் பாவத்தை எல்லாம் அந்த சிலுவையில் தூக்கி நீங்கள் சுமந்திருக்கிறீங்க, பரலோகத்தையே விட்டு எனக்காக இறங்கி வந்திருக்கிறீங்க, தூதர்களுடைய ஆராதனையெல்லாம் விட்டு இறங்கி வந்து இங்கே ஒரு மனுஷனாக வந்து நீங்கள் பட்ட பாடுகளை நான் படிக்கும்போது எப்படி நான் உங்களை நேசிக்காமல் இருக்க முடியும்? எப்படி நான் உங்களை பின்பற்றாமல் இருக்க முடியும்? சொல்லுங்க.
அவளுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. என்னுடைய அட்ராக்ஷன் எல்லாம் அவர் எனக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் தான் என்னுடைய அட்ராக்ஷன். என்னை அட்ராக்ட் பண்ணது எது தெரியுங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தன் பக்கமாக ஈர்த்தது எது தெரியுமா? ஆண்டவருடைய சிலுவை. ஸ்பர்ஜன் என்ன சொல்றார் தெரியுங்களா? ஒரு மனிதனும் மறுக்க முடியாத அளவுக்கு, அதாவது வேண்டாம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கிருபையானது ஒரு மனிதனுக்குள்ள சுலபமாக நுழைகிறதா. அந்த கிருபையை உங்களால என்ன பண்ணவே முடியாதான். இதை வேண்டான்னு நீங்க நிராகரிக்கவே முடியாத அளவுக்கு அது அவ்வளவு ஆச்சரியமான கிருபையா. அதை யாருமே வேணான்னு சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு நாம அதை மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வருதான். அந்த கிருபை தான். இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பெரிய அட்ராக்ஷன் எனக்கு இருக்கு. நான் மறுக்க முடியாத அளவுக்கு அந்த கிருபை எனக்குள்ள என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. நான் யோசிக்கிறேன், இப்ப அந்த கிருபைக்கு நான் அடிமை, இப்ப அந்த சிலுவைக்கு நான் அடிமை, இப்ப அந்த ரட்சகருக்கு நான் அடிமை, இப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு நான் அடிமை, இப்ப நான் ஜெபத்துக்கு ஒரு அடிமை, இப்ப நான் பரிசுத்தத்துக்கு ஒரு அடிமை. ஏன் நான் இப்படி அடிமையா மாறினேன் அப்படின்னா, மறுக்க முடியாத அளவுக்கு அந்த கிருபை எனக்குள்ள வந்திருக்கு. எனக்கு அது வேணான்னே சொல்ல தோணல. அவ்வளவு அழகான அற்புதமான ஒரு ஆச்சரியமான கிருபை அந்த சிலுவையின் மூலமா எனக்குள்ள வந்தபடியினாலே நான் ஆண்டவரை மன உறுதியோடு கூட பின்பற்றுகிறதற்கு காரணம் இருக்கிறது. இதுதான் காரணம். அவருடைய மறுக்க முடியாத கிருபை எனக்குள் வந்தது. வேண்டாம் என்று சொல்ல முடியாத அந்த சிலுவை எனக்குள் வந்ததினால் நான் ஆண்டவரை மன உறுதியோடு கூட பின்பற்றுகிறேன். அவள் தன்னை பின்பற்றுகிறதுல மன உறுதியா இருக்கிறாள். பிரியமானவர்களே, இவ்வளவு மன உறுதி அவளுக்கு இருந்தது. ஒரு மனுஷன் பின்பற்றுவதற்கு அவ்வளவு நம்பிக்கையும் மன உறுதியும் இருக்குமானால், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ரட்சகரை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு மன உறுதி இல்லையா? இன்னும் அவர் உங்களுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க? இன்னும் எனக்காக அவர் என்ன செய்யணும்? உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செஞ்சிட்டார். இதுக்கு மேல அவரை பின்பற்றுறதுக்கு எனக்கு மன உறுதி இல்லைன்னா இன்னும் அவர் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியல. அவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். எனக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும், சொல்லுங்க, 2 பேரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே எங்க வந்துட்டாங்க? பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 2 பேரும் பேசிக்கிட்டே எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட, பெத்லகேம்னா தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அதான் பெத்லகேம், அப்பத்தின் வீடு. இந்த வீடு தான் அப்பத்தின் வீடு. இது ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு, இது ஒரு நன்மையின் வீடு. அப்படியே பேசிக்கிட்டே எங்க வந்துட்டோம்? பெத்லகேமுக்கு வந்துட்டோம், அப்பத்தின் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆண்டவர் இங்க நம்மளை போஷிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய அப்பம் ஆண்டவர் தானே. நம்மளை போஷிக்கிற அப்பம், ஜீவாப்பம் அவர் தானே. பசியை போக்குறவரு அவர் தானே. இந்த வீட்டுக்கு நாம வந்துட்டோம். அவங்க பெத்லகேம் வந்துட்டாங்க. பெத்லகேம் வந்துட்டாலே அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நடக்கத்தான் போகுது. அவங்களுக்கு பெத்லகேம்ல கால் எடுத்து வைக்கும்போது அது அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்கள பார்த்து சொல்றேன், உபவாச கூட்டங்களுக்கு வர்றீங்க, காலை ஆராதனை 5 மணிக்கு 5:30 மணிக்கு அதுக்கு வர்றீங்க, கூகுள் மீட் ப்ரேயருக்கு நிறைய பேர் வர்றீங்க, காலையிலையும் ப்ரேயருக்கு வர்றீங்க, இந்த மதியானம் உபவாச கூட்டத்துக்கு வர்றீங்க. இந்த வீட்டில் நம்ம கால் எடுத்து வைக்க வைக்க நாம் உண்மையான விசுவாசத்தோடு நாம் இந்த வீட்டுக்குள்ளே வருவோமானால் இதற்கான ஒரு பெரிய விடுதலை, நன்மை, ஒரு ஆசீர்வாதங்கிறது நமக்காக காத்திருக்கிறது. ஆனால் அதை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை. ஆனால் நமக்கான ஒரு பெரிய நன்மை காத்திருக்கிறது. இந்த வீட்டுக்கு நம்ம வர்றோம். நம்ம என்ன நினைச்சிட்டு வர்றோம்?
அங்கே ஒரு போதகர் இருக்கிறார். அவர் ஏதாவது சில விஷயங்களை பேசுவார். இன்னைக்கு யாராவது ஜெபம் நடத்துவார்கள், யாராவது பாடுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த வீடு நீங்கள் நம்பி வருகிற ஒரு வீடு. பெத்லகேமில் கால் எடுத்து வச்சதும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகுது, ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்பத்தின் வீட்டுக்கு வந்துட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் விசேஷமான காரியங்களையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்து வாழலாம். நீங்கள் நான் இந்த வீட்டுக்கு போகிற ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க 2 பேரும் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்து ஊரார் எல்லாரும் சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ, நகோமி மாதிரி தெரியுது, ஆனா இவன் நகோமியா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. நகோமி மாதிரி தெரியுது, ஆனா இவன் நகோமியான்னு சந்தேகமாவும் இருக்கு. பிரியமானவர்களே, இந்த வீட்டுக்கு வரும்போது உங்க நிலைமையை பார்த்தவங்க, இந்த வீட்டில் வந்து நீங்க வாசம் செய்ய தொடங்கின பிறகு, பல வருடங்களாக நீங்கள் ஆராதித்து கொண்டிருந்த பிறகு உங்களை பார்க்கும்போது நிச்சயமா இவங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு இல்லையா? அல்லேலூயா. உள்ள வரும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? நகோமி மாதிரி தெரிகிறாளே, பிரைஸ் தி லார்ட், நகோமி மாதிரி தெரிகிறாளே. சமீபம் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ஏர்போர்ட்டில் மெல்கிஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். தூரத்தில் பார்த்தா மெல்கிஸ் மாதிரி தெரியுது, சந்தேகமாகவும் இருக்குது. இது மெல்கிஸா இல்லையா? ரொம்ப தூரத்தில் பார்க்குறேன். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றது விளங்கி இருக்கோம் நான் நம்புகிறேன். மெல்கிஸா இல்லையா சந்தேகமாக இருந்தது. நான் ஒன்றும் வெளியே காட்டிக்கல. அப்புறம் பார்த்தா மெல்கிஸ் தான். ஏன்னா நாங்கள் அனுப்பின மெல்கிஸ் வேறு மாதிரி இருந்தார். ஒரு வருஷம் கழித்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. என்னடா இவன் இப்படி இருக்கான், 365 நாளும் ஃபாஸ்டிங் இருக்கிறானோ அப்படின்னு மனசில் நான் நினச்சிக்கிட்டேன். ஒன்றும் சொல்லலை. நான் அதுக்காகலாம் வருத்தப்படுறது இல்லை எப்போவுமே. ஏன்னா நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால, பிள்ளைங்க கஷ்டப்படும் போது சில அம்மாமாருங்க இருக்காங்க, பிள்ளைங்க கஷ்டமே படக்கூடாது. அவங்களுக்கு எப்படி தெரியுமா? என் பிள்ளை கஷ்டப்படுறான், கஷ்டமே பட, இவங்க அழுவாங்க. என் பிள்ளை அப்படி கஷ்டப்படுறான், என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறான், அவனுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை, என் பையனுக்கு சாப்பாடு இல்லை, என் பையனுக்கு அது இல்லை இது இல்லைன்னு உட்காந்து ரொம்ப பேர் அழுவுறதை நான் பார்த்துருக்குறேன். நான் யோசிப்பேன், ஏன் அப்படி அழுகுறாங்க? அதுவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஒருத்தருக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஆமே, வாழ்க்கையில் ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வேணா உங்கள் பிள்ளைங்களை 2 வருஷம் வெளியே அனுப்பி பாருங்க, அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெளியே படிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு போர்டிங்கில் போடுங்க, தானாக டிசிப்ளின் ஆகிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளினுக்கு வந்துடுவாங்க. பிரியமானவர்களே, அந்த மாதிரி இவன் நகோமி மாதிரி இருக்காள அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. போக 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 கர்த்தர் உங்களுக்கு செய்யறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நம்புறீங்களா? நான் என்னுடைய சபைக்கு போகும்போது முதல் முறையாக எனக்கு போடுறதுக்கு ஒரு பேண்ட் இல்லை. முதல் முறை என்னுடைய சபைக்கு நான் ஒரு பழைய ஒரு கிழிஞ்ச லுங்கியை கட்டிக்கிட்டு இப்படி சர்ச்சில் போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ எப்படி பார்த்துருப்பாங்க எல்லாரும்? எல்லாரும் ஒரு விதமாக தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியாவா வச்சிருக்காரு கர்த்தர்? எவ்வளவு சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறார், எவ்வளவு மாற்றங்கள் யோசித்தே பார்க்க முடியல சில சமயங்களில்.
நான் சொல்கிறேன், இந்த வீடு ஒரு விசேஷமான வீடு. இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி என்ன இந்த அம்மாவா இது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. போக 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்குவார். இந்த வீட்டில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டா எப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இது ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இங்கே பாஸ்டரோட உள்ள உங்கள் தொடர்பையும் எப்போவுமே நீங்கள் நல்லா வச்சுக்கணும். பாஸ்டரோட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் டிஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் வளரவே முடியாது. நீங்கள் வளரணும்னா என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, எப்போவுமே ஒரு சபையில் மேய்ப்பனுடைய அபிஷேகம் அந்த சபைக்குள்ளே அப்படியே கடந்து வருகிறது. அந்த சபையின் மேய்ப்பனோடு தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இணைந்து இருக்க. நமக்கென்று சில நண்பர்களை ஏற்படுத்திடக்கூடாது. நம்ம இருக்கலாம், பேசலாம், ஹலோ சொல்லலாம், எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கலாம். ஆனால் நம்முடைய நெருக்கம் எப்பொழுதும் அந்த ஊழியக்காரரோடு, அதாவது சரீர பிரகாரமாக ஒரு நெருக்கம் இல்லை, அது மனதளவிலே அவருடைய உபதேசத்தோடும் அவர் பேசுகிற வசனங்களோடும் அவர் போதிக்கிற விஷயங்களோடும் ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சகோதரன் என்னை சந்திக்க வந்தார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை, காலையிலேருந்தே நான் இங்கே தான் இருக்கேன். காலையில் வீட்டுக்கு போயிட்டு உடனே கொஞ்சம் நேரத்திலே திரும்பி வந்துட்டேன். காலையில் இருந்து இங்கே தான் இருக்கேன் நான். இன்னைக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே எனக்கு. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வேலை இருக்குது. ஃபுல் ஒர்க்கிங் டே இன்னைக்கு. மினிஸ்ட்ரி எப்போவுமே அப்படி தான். மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 9 to 5 ஜாபே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பிறகு ரொம்ப இளைப்பாறுதலாக இருப்பார் போல், கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ்டர் ஆகிறதுக்கு. பாஸ்டராக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் நல்லா தூங்கலாம். வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம் நடத்திட்டா போதும். சண்டே ஒரு பிரசங்கம் வச்சு வாங்கி விட்டா போதும், முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் வேலை ரொம்ப சுலபம் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. பாஸ்டருடைய வேலை ரொம்ப கடினமாக இருக்குது. எப்படின்னா, அது 9 to 5 இல்லை, அது எப்போ என்ன வேலை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ என்ன வேலை இருக்கும், எப்பப்போ எங்கெங்கே இருப்போம். நான் இன்னைக்கு வீட்டில் இருப்பேன்னு சொல்லுவேன், ஆனால் அன்னைக்கு வீட்டில் இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் அன்னைக்கு உங்களை சந்திக்க முடியாது. அப்படி இருக்கும் பாஸ்டருடைய வேலைங்கிறது. பாஸ்டருடைய வேலை சாதாரணமானது இல்லை. அவர் ஆயத்தம் பண்ணணும், அவர் ஜெபம் பண்ணணும், அவர் ஆவியின் அபிஷேகத்தில் வளரணும், அவர் அதிக கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அதிகம் ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணணும், அதிகமாக ஆண்டவரோட அவர் உறவாடணும், ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்கணும். அப்போ தான் அந்த மந்தை அவரால் மேய்க்க முடியும். ஒரு மேய்ப்பனாக இருந்து மந்தையை மேய்க்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு சுலபமாக தெரியும், ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஒரு மேய்ப்பனாக இருந்து மந்தையை மேய்க்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அந்த உபதேசத்தோட அந்த போதனைகளோட அந்த வார்த்தைகளோட நம்ம இணைஞ்சு இருக்க 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 என்ன நடக்குதுன்னா, நமக்கு உள்ளறைய ஒரு பெரிய கிரியை நடக்கும். நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு சகோதரன் வந்திருந்தாரு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் எங்களுக்கு திருநின்றவூரில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை ரெனோவேட் பண்ணி இருக்கிறோம், டெடிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வரணும். எங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே விசுவாசிங்க, ஆனால் அவங்க அங்கேயே ஊரில் ஒரு பாஸ்டர் இருக்கா, அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலாமாங்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி எண்ணம் இல்லை, நீங்கள் தான் பாஸ்டர் வந்து டெடிகேட் பண்ணணும். நீங்கள் தானே பாஸ்டர், எங்கள் பாஸ்டர், எங்கள் வீடை நீங்கள் தானே டெடிகேட் பண்ணணும். சொன்ன ஆமாம், நான் தான் உங்கள் பாஸ்டர், நான் தான் உங்கள் வீட்டை என்ன பண்ணணும், டெடிகேட் பண்ணணும். வேற ஒருத்தர் டெடிகேட் பண்ணக்கூடாது, தப்பாச்சே, நான் தான் வரணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம் பாஸ்டர், அதுதான் எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கேட்கல. ஒரு அது உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. சில நேரங்களில் சிலருக்கு இந்த புரிதல் இருக்காது இல்லையா, எல்லாருக்கும் எல்லா புரிதலும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சொன்ன நான் வரேன், நான் வந்து ஜெபிக்கிறேன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கிறீங்களா பாஸ்டர் எல்லா இடங்களுக்கும் போவாரா? ஆமாங்க, நம்முடைய சபையிலே ஒரு ரொம்ப அருமையான ஒரு சகோதரன் இருந்தார்.
திடீர்னு ஒரு நாள் காலையில் அவர் போகும்போது என்னை வந்து சந்திச்சுட்டு தான் போனார். ஆனால் சுகவீனமாக இருந்தார். ஒரு நாள் காலையில் எனக்கு தொலைபேசி அழைப்பு வருது, பாஸ்டர் பிரதர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்போவே தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு ஃப்ளைட்டில் தூத்துக்குடிக்கு போயிட்டு, தூத்துக்குடியிலேருந்து ஒரு டாக்ஸி எடுத்து நேராக கன்னியாகுமரிக்கு போயிட்டு அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் திரும்பி வந்தேன். ஏன்னா அவர் என்னோட அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். அவர் இந்த ஊழியத்தின் மேலே அவ்வளவு அக்கறையாக இருந்தார். ஒரு சகோதரன் அவங்களுக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டு கேரளாவில். பாஸ்டர் கேரளாவில் என்கேஜ்மெண்ட் நீங்கள் வரணும் பாஸ்டர். வரேன், அதுக்கு தானே இருக்கிறோம். கேரளாவில் என்கேஜ்மெண்ட் என்ன, லண்டனில் என்கேஜ்மெண்ட்னா கூட வருவேன் நான். எதுக்கு இருக்கிறோம் நம்ம பிறகு? பாஸ்டருடைய வேலைன்னா என்ன? பாஸ்டருடைய வேலையை நான் நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த வேலையை பற்றிய நல்ல அறிவை தேவன் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு இது ஒன்றுதான் வேலை, வேற வேலை. நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேனா, இல்லை ஃபேக்ட்ரி வச்சிருக்கேனா, அல்லது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போறேன்னா, வேற எங்கேயாவது போக போறேன்னா, எனக்கு ஒரே ஒரு வேலை தான், பாஸ்டர் வேலை மட்டும்தான். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்லும்போது நான் சொன்னேன், நான் தான் வரணும், நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்போ நாம் இந்த புரிதல், இந்த புரிதலோடு நாம் அது ஒரு சபையில் இணைந்திருக்கும் போது தான் அந்த சபையிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளருவோம், அன்பிலே வளருவோம், ஐக்கியத்திலே வளருவோம். எல்லாம் என்னுடைய போதகருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நாம் என்ன பண்ணுவோம், நினைப்போம். போதகருக்கு தெரியாம என்ன இருக்கு? அவர் எங்க குடும்பத்துல ஒரு நபர், எங்கள் குடும்ப அங்கத்தினரை போல அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியாம என்ன இருக்குன்னு நினைப்பாங்க எல்லாரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரியான ஒரு உறவை குறித்து நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். நீங்க அந்த மாதிரியாக நீங்கள் பற்றி கொள்ளணும். இந்த வீடு அதுக்கு தான் இருக்கு. ஏன் நான் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு முக்கியப்படுத்துறேன்னா, இந்த வீட்டுக்கு நீங்க வரும்போது இந்த மாதிரி எண்ணங்களோடு நீங்க வரணும். ஞாயிற்றுக்கிழமை போறோம், ஆராதனை பண்றோம், எதை காணிக்க நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோம், அதோட சபை ஐக்கியம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் பாஸ்டருக்கு என்ன பண்ணலாம், சொல்லலாம். வேற ஒன்றும் பாஸ்டருக்கு நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது இல்லாம, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சபையோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். அப்படி பிணைந்து இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும். எல்லாமே உங்களுக்கு சபையாகத்தான் தெரிய வேண்டும். எல்லாமே உங்களுக்கு சபையாகத்தான் தெரிய வேண்டும். அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்களுக்கு சபைதான் முதலாவது தெரிய வேண்டும். முதலாவது தெரிய வேண்டியதே சபை தாங்க. இன்னைக்கு சபையை பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. அவங்க அங்க வந்துட்டாங்க பாருங்க, வரும்போது ஒரு மாதிரியா வந்தாங்க, ஆனா வந்த பிறகு தேவன் அவங்கள ரொம்ப ரொம்ப அற்புதமா வழி நடத்த தொடங்கிட்டார். நீங்களும் கூட இந்த சபைக்கு வரும்போது எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த சபையிலே தொடர்ந்து வர வர நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் மாறுவீர்கள், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய எதிர்காலங்கள் மாறும், பிள்ளைகள் மாறுவாங்க, உங்கள் நிலைமைகள் மாறும், எல்லாமே மாறும். நீங்களே இந்த சபைக்கு ஒரு சாட்சியா மாறுவீங்க. இந்த சபையில தான் கர்த்தர் என் பிள்ளைங்களை இப்படி ஆசீர்வதிச்சாரு, இந்த சபையில வச்சு தான் என் பிள்ளைகளை கர்த்தர் இப்படி உயர்த்தினாரு, இந்த சபையில வச்சு தான் கர்த்தர் என் பிள்ளைகளை இப்படி மேன்மைப்படுத்தினாருன்னு நீங்களே, அதுக்கு தான் சபைங்கிறது ஒரு வீடு, ஒரு குடும்பம் மாதிரி அது நடந்துகிட்டு இருக்குது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே அந்த இடத்துல அவர்கள் அங்கே பெத்லகேமுக்கு வந்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். நகோமியோ, உடனே நகோமிக்கு மட்டும் ஒரு மனசுல ஒரு கசப்பு இருக்கு. நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, நீங்க என்ன மாறாள்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எப்பவுமே மனுஷனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, தப்பெல்லாம் அவன் பண்ணுவான், பழியெல்லாம் கடவுள் மேல போடுவான். மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, எல்லா விசுவாசிங்க உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தப்பெல்லாம் நம்ம செய்வோம், பழியெல்லாம் யார் மேல போடுவோம்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, அவருக்கு கண் இருந்துச்சுன்னா ஏன் இப்படி நடக்குது?
நம்ம செஞ்சோமே அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நமக்கு பிரச்சனையே அதானே. மற்றவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ஒழுங்காக இருக்கிறோமா? ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னார். ஒருத்தர் தான் பையனை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்கிறார். சின்ன பையன் கிணத்துல கல்லை தூக்கி போட்டுட்டு இருக்கிறான். இன்னைக்கு கிணத்துல கல்லை தூக்கி போடுறவன் நாளைக்கு ஏதாவது பொருளை தூக்கி போட்டுற போறான்னு ஒரு 3 வயசு குழந்தை நீ கல்லை போட்டியான்னு கேட்டிருக்கிறாரு. அவன் போடலன்னு சொல்லியிருக்கிறான். 5 தடவை கேட்டிருக்கிறாரு, போடலன்னு அவனை அடிச்சு விட்டார் பிடிச்சி ஒரே அடி. பொய் சொல்லுவியான்னு அடிச்சிட்டார். அப்புறம் அவருடைய துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு, அந்த காலத்துலலாம் அப்படி தானே செய்வாங்க, அவங்க துணியை துவைக்கிறதுக்கு இப்படி உட்கார்ந்து சோப்பு எடுத்து போட போயிருக்கிறார். பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீ பொய் சொன்னதே இல்லையா அப்படின்னு. நான் என் பெரம்பை எடுத்தா உன் கதை என்ன ஆகும் தெரியுமா? நீ பொய் சொன்னதே 3 வயசு குழந்தைய மனசாட்சி இல்லாமல் போட்டு அடின்னு அடிக்கிறிய. நீ பொய் சொன்னதே இல்லையா, நான் பெரம்பெடுத்தா உன் கதை என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம எப்பவுமே பிள்ளைங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு நிறைய பேசுறோமே. பேசுறதுக்கு முன்னால இதெல்லாம் நான் பண்ணது தான், இதை இவங்க ரிப்பீட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் என்னது? ஹலோ, உங்க பிள்ளைங்க நீங்க பண்ணதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க டேய் உனக்கு அறிவு இருக்காடா, நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாதா, நான் அப்படியெல்லாம் செஞ்சதே இல்லைடா, அப்படியெல்லாம் நீங்க ரொம்ப சாது மாதிரி எல்லாம் பேசலாம். நீங்க பசங்க நம்மளை ரொம்ப நம்புவாங்க. ஏன்னா நமக்கு வயசாகிட்டு இருக்குல்ல, அப்பா ரொம்ப சாது போல, அப்பா மாதிரி சாதுவே உலகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க போல அப்படின்னு அவன் நினைப்பான். அவனுக்கு தெரியாது நம்ம வாலிப வயசுல என்ன சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அவன் அதை நம்ம சொல்றதும் இல்லை, சொல்ல பயம் நமக்கு. ஏன்னா நம்ம எங்க மாட்டிக்குவோமோ அப்படின்னு. சொல்லுவீங்களா? சொன்னா என்ன பண்ணுவீங்க? பசங்கள்கிட்ட மாட்டிக்குவீங்க. அதனால என்ன பண்ணவே மாட்டீங்க. உங்க தப்பெல்லாம் மறைச்சிட்டு நீங்க எவ்வளவு யோக்கியமா அதை மட்டும்தான் பேசுவீங்க பிள்ளைங்கள்ட்ட. நான் அப்படி யோக்கியமா இருந்தேன் தெரியுமா, இப்படி யோக்கியமா இருந்தேன் தெரியுமா, அதை பண்ணேன்னு தெரியுமா, இதை பண்ணேன்னு தெரியுமா, நான் இப்படியெல்லாம் கூட உன்ன மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதே இல்லை. அதனால நான் திரும்ப சொல்றேன், பிள்ளைங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் நம்ம பண்ணதை அவங்க ரிப்பீட் பண்றாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, இவங்க மோசமான பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லா பிள்ளைகளும் நம்ம செஞ்சதை என்ன செய்யறாங்க? ரிப்பீட் பண்றாங்க. அப்போ அப்படியே அந்த மனுஷன் அப்படியே உளுந்து அழுதார, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி பிள்ளைய போட்டு என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன், நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க என்னை மன்னிக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த பிள்ளைய எவ்வளோ போட்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டாராம் கர்த்தர்ட்ட. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டு பழியெல்லாம் யார் மேல தூக்கி போடுறோம்? ஆண்டவர் எனக்கு ரொம்ப கசப்பை கொடுத்துட்டாரு, அவர் என்ன நகோமின்னு பேர் தான் வச்சாங்க எனக்கு எங்கள் வீட்டில். எங்கள் பேர் வச்சதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம கூட சொல்லுவோம், யாராவது சிஸ்டர் ஜாய்ஸ் எப்படி இருக்கீங்க? ஆமாம் ஜாய்ஸ்ன்னு கூப்பிட வந்துட்டீங்க, பேர் தான் ஜாய்ஸ், இங்கே ஜாயே இல்லை பாயே இல்லை, போயிட்டு வாங்க, இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேற ஜாய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்ன்னு கூப்பிடுறதே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் தான் சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சே. யாராவது உங்களை ஜாய்ஸ்னு கூப்பிட்டா ஆமாம் அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தம் வருது பாருங்க. அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். மாதிரி நம்மளை மாதிரி தான் பேசி இருக்கிறாங்க. அதை எழுதும் போது வேற மாதிரி எழுதி இருக்கிறதுனால நம்மளுக்கு புரிய மாட்டாங்குது. நம்மள மாதிரியே தான் பேசியிருக்காங்க. நான் நகோமி தான், நீ சும்மா நகோமின்னு கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல, அந்த பேரே பிடிக்கல, கடவுள் எனக்கு ரொம்ப கசப்பு கொடுத்துட்டாரு, அதனால எனக்கு நகோமிங்கிற பேர் வேணாம் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருப்பா. பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்துருப்பாங்க அவளை. ஆகவே நான் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு தப்பு செஞ்சாருன்னு அவர் மேல பழியை எப்பவுமே போடாதீங்க. ஆண்டவர் எப்பவுமே தப்பானவங்களுக்கே அவர் தீமையான காரியங்களை செய்யறது இல்லை. அப்படி இருக்கும்போது விசுவாசிகளுக்கு அவர் தீமையான காரியங்களை செய்யவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? தப்பானவங்களுக்கே அவர் தப்பான காரியம் செய்யறது இல்லை, மோசமானவங்களுக்கே அவர் மோசமா பதில் கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது விசுவாசிகளுக்கு எப்படி ஆண்டவர் மோசமா பதில் கொடுப்பாரு? நகோமி அவளுடைய ஒரு சொந்த முடிவு தான் அவ போனோன்னு புறப்பட்டு போனாலே, மோவாபுக்கு போனாலே தவிர, ஆண்டவர் மகளே நீ மோவாபுக்கு போ, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்க வேண்டாம் சொன்னாரு.
அவ பாட்டுன்னு போனதுக்கு அவர் என்ன செய்வார்? அவர் மேல தூக்கி பழிய போட்டா, அவர் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படி. ஆகவே இனிமேல் வாழ்க்கையில ஒரு எண்ணம் மனசுல இருக்கணும், கெட்டவங்களுக்கே ஆண்டவர் கெட்டவரா இல்லை, அவங்களுக்கே நல்லது செய்யும்போது விசுவாசியா இருக்கிற எனக்கு ஆண்டவர் கெட்டது செய்ய மாட்டார், நல்லது மட்டும்தான் செய்வார், நல்லவரா மட்டும்தான் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வாரா? நிச்சயமா செய்வார். ஆண்டவர் எனக்கு தப்பு பண்ணிட்டார் என் வாழ்க்கையிலன்னு யாரும் எப்பவும் சொல்லாதீங்க. ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து, நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் ரூத்துடைய சரித்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப உம்மோடு நாங்கள் நெருங்கி வர்றதுக்கு நல்ல விஷயங்களை எங்களுக்கு அது போதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பத்திரமாய் எங்களை வழி நடத்தி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்களுக்கு வருகிற ஒவ்வொருவரோடும் நீங்க பேசுங்க, இடைப்படுங்க, உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல கிரியைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.